ஓம் யதாக்னே தாகிகா சக்தி ராமகிருஷ்ணே ஸ்திதாகியா சர்வ வித்யா ஸ்வரூபாம் தாம் சாரதாம் பிரணமாம்யகம். தீயில் வெம்மை உறைவது போல் ஸ்ரீராமகிருஷ்ணரில் உரைபவளும் அனைத்து அறிவு வடிவுலனும் ஆகிய அன்னை சாரதியை வணங்குகிறேன். பராபரக்கண்ணி தொடர் வகுப்பில் சென்ற வகுப்பில் நாம் மாறா அனுபூதி வாக்கின் அல்லால் என் மயக்கம் தேராது என் செய்வேன் பராபரமே என்ற கண்ணி பொருளை விரிவாக பார்த்தோம். அதைத் தொடர்ந்து அடுத்த கண்ணி 24வது தாகம் அறிந்து இன்ப நிட்டை தாராயில் ஆ கெடுவேன் தேகம் விழுந்திடின் என் செய்வேன் பராபரமே. இது 24வது கண்ணி. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்முடைய உண்மையான இயல்பு இறைநிலை. அந்த இறைநிலை எனக்கு வாய்க்காமல் அது வாய்த்தால் தான் என்னுடைய மயக்கம் போகும். அதாவது நான் இந்த தேகம் எடுத்தவன், இந்த உலகை சார்ந்தவன், அந்த ஜீவன் என்கின்ற மயக்கத்தில் நான் இருந்து கொண்டே இருப்பேன். எனவே அந்த அனுபூதியை தந்தருளுங்கள் அப்படின்ற பொருள்பட அந்த கண்ணி அருளிருந்தார். இரண்டாவது, நான் அதை கேட்கிறேன். ஏனென்றால் எனக்கு அதில் தாகம். நான் அந்த இன்ப நிட்டை, அந்த அனுபூதி பெறுவதற்காக தாகம் கொண்டிருக்கிறேன். தாகம் அதிகமாக இருந்தால் உயிருக்கு துன்பம். எனவே நான் மிகவும் துன்பப்படுகிறேன். அதுக்காவது எனக்கு இன்ப நிட்டை அருளுங்கள். ஏனென்றால் இந்த தேகம் எப்போது வேண்டுமானாலும் விழுந்துவிடும். அது விழுந்துவிட்டால் மறுபிறவி எங்கு, எப்போது, எந்த மாதிரி பிறவி, இது எதுவுமே எனக்கு தெரியாது. மனிதனாக பிறக்கலாம். அப்படியே மனிதனாக பிறந்தாலும் உன்னை பற்றிய அறிவு கொண்ட, அதாவது அந்த ஒரு ஞான நெறி கொண்ட குலத்தில் பிறக்காமல் அஞ்ஞான நெறியில் இருக்கின்றவருடைய குலத்தில் பிறந்தால் அல்லது வேறு ஏதாவது பிறவி வந்தால் என்ன செய்வேன்? அது எதுவுமே என் கையில் இல்லை. எனவே எனக்கு இன்ப நிட்டையை தந்தருளுங்கள் என்ற பொருள்பட இந்த கண்ணியை தாய்மானவர் அருளியிருக்கிறார். ஸோ இந்த தேகம் எப்போது வேண்டுமானாலும் அழியும். இப்போ ஆன்ம அனுபூதிக்கு ஒரு முக்கிய காரணமாக, அதாவது அந்த ஆன்ம ஞானத்துக்கு முக்கிய காரணமாக இருப்பது இந்த மரணம். மரணத்தில் எல்லாமே முடிவடையுது. இதை தாண்டி என்ன இருக்கிறது என்பது பற்றிய விசாரம்தான் ஆன்மீகத்தினுடைய தொடக்கம். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த தேகம் விழுவதற்கு முன்பாகவே நான் எனக்குள் இருக்கிற அந்த பராபரனை அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ எந்த அளவுக்கு அறிந்து கொள்ள வேண்டிய துடிப்பு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த ஆன்மீக சாதனையை நாம் செய்வோம். நமக்கு ரொம்ப தாகமாக இருந்தால் எப்படியாவது தண்ணீரை குடிக்கணும், எங்கேயாவது குடிக்கணும், அலையும். பாலைவனத்தில் மாட்டிக்கிட்டாக்கா நமக்கே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி. பசி வந்தாக்கா பத்தும் பறந்து போகும்னு சொல்லுவாங்க. ஒரு முறை ஜெயராம்பாடியில் மிகப்பெரிய பஞ்சம் வந்தது. சாப்பாட்டுக்கு பல நாட்கள் கஷ்டப்பட வேண்டிய துன்பம் அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் இருந்தது. அன்னியார் வீட்டில் கிச்சடி சமைச்சு வரவங்களுக்கெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு அம்மா சாப்பிட்டு ஒரு வாரம் கூட இருக்கலாம், எங்கேயோ அவங்க நினைவு இருக்குது. வந்தவங்க சாப்பாடுக்கு அந்த உம்மி பார்த்துருக்காங்க, அரிசியினுடைய உம்மி. அதை பார்த்துட்டு அந்த தவிட்டு அதை எடுத்து லபக்குன்னு சாப்பிட்றாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, அம்மா அதை சாப்பிட்டாது, இங்கே கிச்சடி இருக்குது, இதை சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா காதில் அதெல்லாம் விழலை. ஏதாவது சாப்பிடணும், அந்த அளவுக்கு பசி உயிர் போகுது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் தெரிந்த பிறகு அதை சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தாகம், உண்மையான தாகம் இருந்தால் இறைவன் நம்மை கைவிட மாட்டார். ஸோ அந்த தாகம் நமக்கு இருக்கின்றதா? ஸோ நம்முடைய தகுதிக்கேற்பதான் எல்லாமே வாய்க்கும். இறை அனுபவங்களும் சரி, அனைத்துமே நம்முடைய தகுதி என்னவோ, நம்முடைய திறமை, நம்முடைய உழைப்புக்கு ஏற்றபடி தான் ஊதியம் கிடைக்கும். எனவே இறைவன் நமக்கு வேண்டுமென்றால்
அதற்கேற்ற ஒரு மன தாகம், அருள் தாகம் நமக்கு இருக்க வேண்டும். பொதுவாக உயிருக்கு ஊறு விளைவிப்பவை 12 விதமான விஷயங்கள். உயிர் போகிற அளவுக்கு 12 விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஒன்று, நெருப்பு. நெருப்பினால் அழிவு வரும். அடுத்து, அதிகப்படியான குளிர். உடலே தாங்க முடியாத அளவுக்கு பனியில் உரை பனியில் இருக்கும்போது உயிர் போகும். அடுத்து, இடி. பெரிய இடி விழுந்தால் யாரும் தப்ப முடியாது. அடுத்து, புயல் காற்று. அதில் மாட்டிக்கிட்டோம்னா தப்பவும் முடியாது. அடுத்து, பெரிய வெள்ளம். அதில் ஒருத்தன் மாட்டிக்கிட்டால் அவனும் தப்ப முடியாது. அடுத்து, நஞ்சு, விஷம். அதை சாப்பிட்டாலும் பழிக்க முடியாது. மருந்தில் விஷம் கலந்தால் நச்சு மருந்து, அதாவது ஒரு மருந்து நாம் கொடுக்குறோம், ஆனால் அந்த வியாதிக்கு தகுந்த மருந்து கொடுக்காம வேறு மருந்து சாப்பிட்டா அதுவே நச்சாக மாறிடுது. ஸோ தவறான மருந்தை உட்கொண்டாலும் நமக்கு உயிருக்கு ஆபத்து. அடுத்து, பசியை பற்றி நாம் இப்போ தான் பார்த்தோம். அடுத்து, குடிக்கின்ற அந்த தாகம். அப்புறம் நோய். அப்புறம் தீராத கோபம், ஒருத்தர் மேல் இருக்கிற பகை. அந்த பகை நம்மையே அழிக்கின்றது நாம் உணர்வதில்லை. கொடிய பகை ஒருத்தர் அழிக்க துடிக்கின்ற அந்த மனோபாவம் ஒருவனுடைய குலத்தையே அழிச்சுவிடும். ஸோ இந்த 12 விஷயங்கள் உயிருக்கு துன்பம் தருபவை என்று சொல்லி முன்னோர்களால் வகைப்படுத்தப்பட்டிருக்குது. இதில் இந்த தாகத்தை நம்ம தாயமானவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னாக்கா தாகம் அதிகமாக இருக்குமா, பசின்னா கூட நம்ம கொஞ்சம் ஏதாவது வெயிட் பண்ணலாம், கிடைக்கணும். தாகம் அதிகமாகிடுச்சுனாக்க ஒன்றுமே பண்ண முடியாது. எப்படியாவது குடிச்சு ஆகணுன்ற ஒரு வெறி நமக்கு இருக்கும். எனவே எனக்கு என்னுடைய தாகத்தை அறிந்து இன்ப நிட்டையை எனக்கு அருளுங்கள் அப்படின்னு வேண்டுகிறார். ஸோ ஒரு முறை மகேந்திரநாத் குப்தர், குருதேவருடைய இல்லற பக்தர், பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய அமுத மொழியில் உலகுக்கு அருளியவர். அவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர்கிட்ட கேட்குறார், ஒருவன் எந்த நிலையில் கடவுளை தரிசனம் செய்ய முடியும்? அப்போது அவர் சொல்கிறார், ஆழ்ந்த மன ஏக்கத்துடன். இந்த மன ஏக்கம்தான் தாகம். ஆழ்ந்த தாகத்தோடு அழுவதால் அவரை காண முடியும். மனைவி மக்களுக்காக மக்கள் குணமாக அழுகிறாங்க, பணத்திற்காக அழுகிறாங்க. ஆனால் கடவுளுக்காக யார் அழறா? எப்படி அழைக்க வேண்டுமோ அப்படி அவரை அழைக்க வேண்டும் சொல்லிட்டு அவர் ஒரு பாட்டை பாடுறார். மனமே தாயை மெய்யாக வருந்தி அழைத்தால் வராமல் தன்னையே உன்னை விடுவாளோ, சற்றே விலகி போவாளோ. காளியை பிரிந்து வாழும் நிற்கும் பேச்சும் உண்டோ சிறுநெறிஞ்சே, இருந்து வாழ்வாள் உன்னுடனே என்றும் அவளே துணையாவாள். மல்கும் நினைவு வேறின்றி மாதா பாத தாமரையில் வில்வம் வைத்து செம்பருத்தி பூவும் விழைந்து தூவுகவே. சக்தி தாயின் சரணத்தில் தழையும் மலரும் சூட்டுக்கையில் பக்தி என்னும் சந்தனத்தை பதமாய் கலந்து பூசுகவே. ஒரு அற்புதமான பாடல். இதை உருகி பாடணும்னாக்கா மனசு அப்படியே அம்மா கிட்ட லயமாயிடும். ஸோ உண்மையாகவே நாம் வருந்தி அழைத்தால் அவள் நம்மை தனியே விட்டு போக முடியாது. எப்படி பிரகலாதன் அவன் தோணில் இருக்கிறான்னும் போது உண்மையான நிஷ்டையோடு சொன்னதுனால அவர் வெளிப்பட்டார். அவனுக்காக எல்லாருக்கும் காட்சி கொடுத்தார் நரசிம்மமூர்த்தி. ஜஸ்ட் ஒரு செகண்ட் தான். ஸோ எங்கேயும் இருப்பவன் அந்த இறைவன். ஆனால் நமக்கு தெரியாமல் இருப்பதற்கு காரணம் நாம் அவனை விலகி புறமுகமாக இருக்கிறோம். நம்முடைய மனத்தை அவன் பக்கமாக திருப்புவதில்லை. மனத்தை இறைவனை தவிர்த்து மற்ற விஷயங்கள் பக்கமாக நாம் திருப்புவதால் தான் இந்த அவல நிலை நமக்கு. ஆனாலும் நம்ம அவல நிலையில் இருக்கிறோம் என்ற உணர்வு நமக்கு இருப்பதில்லை. நாம் வெளியில் இருக்கிற சின்ன அரிசி அந்த நெல்மணிகளை சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். உள்ள கோவிலாக இருக்கிறது நமக்கு தெரிவதில்லை. ஸோ குருதேவர் தொடர்றார், மேலும் சொல்கிறார், மன ஏக்கம் வந்துவிட்டாலே அருணோதயம் ஆகிவிட்டது. அதன் பிறகு கதிரவன் தன்னை காட்டி அருள்வான். மன ஏக்கத்திற்கு பிறகு இறை காட்சி வருகிறது. ஸோ முதல்ல மன ஏக்கம் நமக்கு வர வேண்டும், அருள் தாகம் வர வேண்டும். ஸோ எந்த மாதிரி தாகம், எந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு நமக்கு இருக்கணும்? ஸோ தாகம்னா எப்படிப்பட்ட தாகம்? 3 கவர்ச்சிகள் ஒன்று சேர வேண்டும். அதாவது உலகியல் மனிதனுக்கு இன்ப பொருட்களில் பற்று, பணம், பொன், புகழ், இதில் எல்லாம் உலகியல் மனிதனுக்கு பற்றுதல் அதிகமாக இருக்கும். அவன் வீட்டு வாசலை கூட விட்டுடுவான், இதை விட மாட்டான். ஸோ அந்தளவுக்கு பித்து பிடித்த நிலை. அப்புறம் தாய்க்கு தன்னுடைய குழந்தையிடம் இருக்கின்ற பாசம்.
ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்காக உயிரையே விட துணிவாள். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாசம். அடுத்து கணவனிடம் கற்புள்ள மனைவி கொள்ளும் அன்பு. இந்த 3 கவர்ச்சி மனிதன்கிட்ட இருக்கின்றது. ஸோ மனம் 3 விதமாக பிரிஞ்சிருக்குன்னு இதன் மூலமாக குருதேவர் சொல்கிறார். ஒன்று பணம் போன்ற உலகியல் சார்ந்த பொருட்களின் மீது, அடுத்ததாக குழந்தைகள் மீது இருக்கின்ற பற்று, அடுத்ததாக துணைவின் மீது இருக்கின்ற பற்று. இந்த 3 பற்றுகளும் நம்ம மனசில் இருக்கிறது. இது 3ம் பிரிந்திருக்கின்றது. இந்த 3ஐயும் நாம் ஒன்றாக சேர்க்க வேண்டும். அப்படி சேர்த்து அந்த கவர்ச்சியின் மூலமாக, அந்த ஏக்கத்தின் மூலமாக நாம் இறைவனை அழைத்தால் அப்போது அவன் நமக்கு காட்சி கொடுப்பார். அதுதான் விஷயம் சொல்கிறார். தாய் குழந்தையை நேசிப்பது போல், மனைவி கணவனை நேசிப்பது போல், உலகின் மனிதன் இன்பங்களை நேசிப்பது போல் கடவுளை நேசிக்க வேண்டும். இந்த 3 நேசமும் 3 கவர்ச்சியும் ஒன்று சேர்ந்தால் எவ்வளவு ஆகுமோ அந்த நேசத்தை இறைவனிடம் செலுத்த வேண்டும். ஏன்னா முழு மனசை நாம் இறைவன்கிட்ட கொடுக்கணும். 1,00,000 ரூபாய் மதிப்புள்ள மொபைல் ஃபோன் வாங்கினாக்கா 50,000 கொடுத்தா கொடுக்க மாட்டான். 1,00,000 நாம் கொடுத்தா தான் கொடுப்பான். ஸோ இறைவன் நாம் பெறனாக்கா நம்மை முழுமையாக அவன்கிட்ட ஒப்படைக்க வேண்டும். அறகுற மனசோடு நாம் கூப்பிடக்கூடாது. தன்னை முற்றிலுமாக அவனுக்கு அர்ப்பணம் செய்தால்தான் அவன் வருவான். ஸோ தன்னை முற்றிலுமாக அர்ப்பணம் செய்தாக்கா இந்த பிரிந்திருக்கின்ற மனத்தை ஒன்றாக சேர்க்க வேண்டும். அப்படி ஒன்றாக சேர்த்து அந்த பெரிய ஒரு கவர்ச்சி, இறைவன் மீது மாறாத நினைவு, ஒரு கணம் கூட அவரை நினைக்க மறவாத நினைவு. அதனால்தான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஸோ தொடர்ந்து அவரையே நினைச்சிட்டு இருக்கின்ற ஒரு இயல்பு நாம் பெற வேண்டும். ஸோ மன இயக்கத்தோடு அவரை அழைக்க வேண்டும். அந்த பூனைக்குட்டி, சின்ன பூனைக்குட்டி இருக்குது, அதுக்கு பெரிய போகிறதுக்கெல்லாம் தெரியாது. அப்போ தான் பிறந்திருக்கின்ற ஒரு குட்டி. அதுக்கு மியா மியான்னு கட்ட மட்டும்தான் செய்யும். ஸோ அந்த தாய் எங்கே வைக்கிறாளோ அது அங்கே இருக்கும். சில சமயம் அதை தரையில் வைக்கும், சில சமயம் பெட்டில் வைக்கும், எங்கே வேணாலும் வைக்கும். ஆனால் அந்த குட்டிக்கு மியா மியான்னு கத்ததை தவிர வேறு எதுவும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி நாம் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அவர் நமக்கு தந்தை. அவர் நாம் அழைத்தால் நிச்சயம் வருவார். இதை நாம் மறக்கக்கூடாது. சரி, எல்லாம் சரி. இந்த 3 கவர்ச்சியும் எப்போ நமக்கு ஒன்றா சேரும்? எப்படி சேர்ப்பது? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிந்தனை, இந்த உலகை பற்றிய நிலையாமை பற்றிய சிந்தனை. நாம் எல்லோரும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போவோம். அப்படி போகும்போது யாரும் நம்மோடு வரமாட்டாங்க. எதுக்காக இந்த 3 கவர்ச்சியும் நாம் சேர்க்க வேண்டும்? இந்த 3 கவர்ச்சியுமே, இந்த மூவருமே, கணவனாகட்டும், மனைவி ஆகட்டும், குழந்தைகள் ஆகட்டும், நாம் சேர்த்த செல்வங்கள் அல்லது நாடோ இல்லை அரச பதவியோ எதுவுமே நம்ம மரணத்தின் போது கூடவே வராது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மனத்தை முழுமையாக இறைவனுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு முறை சுவாமி விவேகானந்தரை பார்க்கறதுக்கு பல கல்லூரி மாணவர்கள் எல்லாம் போவாங்க. பீலன் மடத்தில் பல விஷயங்கள் எல்லாம் சுவாமிஜிக்கிட்ட பேசுகிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தார். அவர் திடீர்னு அவங்கள பார்த்து, நீங்கள் பல பேர் இப்போ என்ன கல்லூரி மாணவர்கள் எல்லாம் அந்த காலத்தில் ஐரோப்பிய மோகம், அந்த தத்துவங்கள் எல்லாம் படிக்கிறதுல பெரிய நாட்டம் இருந்தது. அந்த ஐரோப்பிய நாட்டம், அந்த கலாச்சாரத்தின் மீது உள்ள பற்று. ஸோ அதெல்லாம் அவங்க படிப்பாங்க. நீங்கள் பல்வேறு ஐரோப்பிய தத்துவங்களை, ஆராய்ச்சிகளை, நாடு, மக்கள், சமுதாயம் இவற்றை பற்றிய உண்மைகளை பற்றியெல்லாம் நீங்கள் படித்து தெரிஞ்சிருக்கீங்க. எல்லா விஷயங்களும் அறிந்துன்னு துடிப்போடு இருக்கீங்க. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, வாழ்க்கையில் மிக மேலான உண்மை எது? சொல்லுங்க. வாழ்க்கையில் மிக மேலான உண்மை அவர் எதிர்பார்க்குறாருன்னு மற்றவங்களுக்கு தெரியல. ஸோ நாங்கள் எதுவும் அவங்க பதில் எதுவுமே சொல்லலை. கடைசியாக சுவாமிஜியே சொல்கிறார், இதோ பாருங்க, நாம் எல்லோரும் ஒரு நாள் இறந்து விடுவோம். இந்த உண்மையை எப்போதும் உங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். அப்போது மட்டுமே அகத்தில் உள்ள ஆன்மா விழித்தெழும். நம்முடைய அகத்தில் அப்போது மட்டுமே மனத்திலிருந்து அற்பத்தனங்கள் விலகும், செயல்திறன் உருவாகும், உடலும் உள்ளமும் ஊக்கம் பெறும், புத்தெழுச்சி பெறும். உங்களோட தொடர்பு யாரெல்லாம் வச்சுக்கிறாங்களோ அவங்களும் தங்களுக்கு நன்மை கிடைச்சதா நினைப்பாங்க அப்படின்னு சுவாமிஜி சொல்கிறார். அப்போது இதை கேட்டவுடனே ஒருத்தர் கேட்குறார், மரணத்தை பற்றி நினச்சிட்டே இருந்தாக்கா மனம் சோர்ந்து போயிடும், சோகம் வந்துடாதா அப்படின்னும்போது,
முதல்ல சோகம் வரதான் செய்யும், சில நாட்கள் அப்படி தான் இருக்கும். ஆனால் அதை பற்றி தொடர்ந்து நீங்கள் சிந்திக்க இதயத்தில் புதிய வலிமை ஒன்று உண்டாவதை நீங்கள் பார்ப்பீங்க. மரணத்தை பற்றி நினைப்பது உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையில் ஒரு புதிய பார்வையை உங்களுக்கு தந்து மேலும் மேலும் உங்களை சிந்தனை தூண்டும். எல்லாமே வெறுமைனாக்கா நிலையற்றவை, எல்லாம் பொருள் பொதிந்தவை போன்று இருக்கிறது. ஆனால் எதுவுமே பொருளற்றவை. உண்மை அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை, நம்ம எதையெல்லாம் சேர்த்திருக்கிறோமோ பொருள் பொதிந்தது உண்மையானது நினச்சிக்கிறோமோ அது எல்லாமே ஒரு நாள் பொருள் அற்றவையாக, உண்மை அற்றவையாக, சாரமற்றவையாக இருப்பதை நாம் காண முடியும். அனைத்திலும் வெறுமை என்பதனுடைய உண்மையை உங்கள் கண் முன்னாடி ஒவ்வொரு கணமும் கொண்டு வரும். நாட்கணக்கில், மாதக்கணக்கில், ஆண்டு கணக்கில் இந்த சிந்தனை போகட்டும். அப்போது ஆன்மா சிங்கத்தின் வலிமையோடு உயிர் தெழுவதை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறார். விழித்தெழும் உள்ளிருக்கிற அந்த சிறிய ஆற்றல் கொஞ்சம் விழிப்புணர்வே பேராற்றலாக மாறும். அதனால் மரணத்தை பற்றி சிந்தனை செய்யுங்கோ. அப்போது தான் நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அதில் அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும். இதுக்கு மேலே நான் என்ன சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்கிறார். இது யார்கிட்ட சொல்கிறாரு? வயசானவங்கிட்ட சொல்லலை, இளைஞர்கள்கிட்ட, கல்லூரி படிச்சுட்டு இருக்கிற இளைஞர்கள்கிட்ட சுவாமிஜி சொன்னது. அப்போனாக்கா நாம் வேறு வழியில் இதை பண்ணியே தான் தீரணும். இந்த ஒரு சிந்தனையை நாம் செய்ய வேண்டும். ஒரு நாள் நாம் போகுவோம், இந்த உடம்பு இருக்காது, உற்றார் உறவினர் யாருமே வரமாட்டாங்க. உண்மையிலே இந்த ஆன்மா என்பது என்ன? இந்த உடம்புக்குள்ளே உரைகின்ற அந்த சக்தி எது? அதை எப்படி அறிவது? அதை எப்படி அறிந்த அதிலேயே நிலை பெறுவது? இதை பற்றிய சிந்தனை நமக்கு இருந்தால் நம்முடைய மனம் அற்ப விஷயங்களில் பற்று கொள்ளாது. பெயர், புகழ், உடல் சுகம் இது போன்ற விஷயங்களில் மனம் செல்லாது. குருதேவர் 3 விஷயங்கள் சொல்லியிருக்கார். பொதுவாக மனிதன் 3 விதமான பொறியில் சிக்கியிருக்கிறான். பொருட்பற்று, அதாவது உலகியல் பற்றுன்னு வரும்போது பட்டம், பதவி, சொத்து, சுகம், அந்த அரசாட்சி எல்லாமே அதில் அடக்கம். அடுத்து குழந்தைகள் மீது இருக்கின்ற பற்று, அடுத்து மனைவின் மீது இருக்கின்ற பற்று. இந்த 3 பற்றுகளும் ஒன்று சேர வேண்டும். அப்போ அவங்களெல்லாம் துறக்கணுமா, அவங்களெல்லாம் விட்டுட்டு போகணுமா? அப்படி இல்லை. பற்றுதல்னாக்கா இது என்னுடைய மனைவி, இவங்க என்னுடைய பசங்க, இவங்களுக்கு நான் தான், அவங்க இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவங்க இல்லை. இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை நாம் விட்டுட்டு, இவங்க இறைவனால் கொடுக்கப்பட்ட குழந்தைகள், இவங்கள பார்த்துக்கக்கூடிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது. உண்மையிலேயே இறைவனால் கொடுக்கப்பட்ட பணியை நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன்ற ஒரு எண்ணத்தோடு அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் நாம் செய்வது. அதே மாதிரி நேசம் கொள்வது எல்லாமே இறை வடிவத்தில் இருக்கின்றார். உள்ளுக்குள்ளே இருப்பது பகவானே. என்னுடைய அன்பு முழுவதும் உண்மையிலே அந்த பர்சனுக்காக இல்லை, அந்த பர்சனுக்குள்ளே இருக்கிற இறைவனுக்காக. சமையல் செய்யும்போது அந்த பர்சனுக்குள்ளே இறைவனுக்கு நெய்வேத்தியம் பண்ணுன்ற ஒரு எண்ணத்தோடு பண்ணுவது. ஸோ எல்லாவற்றையுமே இறைமயமாக பார்ப்பது, இறைமயமாக இறை எண்ணத்தோடு செய்வது. இப்படி செய்யும்போது 3 கவர்ச்சிகளும் மனத்தில் ஒன்று சேரும். ஸோ கணவனை வெறும் அந்த நாம ரூபத்தோடு கூடிய ஒரு நபராக பார்க்காமல் அவர்களுக்குள் உரைகின்ற அந்த ஆன்மாவாக, அதாவது இறைவனுடைய குழந்தையாக பார்ப்பது. இப்படி பார்ப்பதன் மூலமாக பர்டிகுலர் பர்சன் மேலே நமக்கு பற்று வராது. ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கு வேண்டிய கடமைகள் எல்லாம் நாம் செய்வோம். அந்த பர்சனுக்காக இல்லாமல் அந்த பர்சனுக்குள்ளே இருக்கின்ற இறைவனுக்காக. இந்த ஒரு கண்ணோட்டம் நமக்கு வந்துவிட்டால் நாம் ஒவ்வொரு செயலையுமே நேர்த்தியாக செய்வோம். என்ன நான் செய்வது? இறை ஆராதனை. என்னிடத்தில் இறைவன் என் முன்னாடி இருக்கிறார், குழந்தைகள் வடிவில் இருக்கிறார், நான் நேசிக்கின்ற செல்ல பிராணிகள் வடிவத்தில் இருக்கிறார், எல்லா பொருட்களாகவும் அவர் தான் இருக்கிறார். டம்ளர், விளக்குமாறு, பாத்திரங்கள், பூஜா பொருட்கள், இந்த தரை எல்லாமே அவர்தான். அசைகின்ற அசையா பொருள் எல்லாமே அவர்தான் இருக்கின்றார். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஒரு எண்ணத்தோடு நாம் செய்யும்போது நம்ம மனசு அந்த 3 கவர்ச்சியிலும் ஒன்று சேருகின்றது. நம்ம எந்த செயல் செய்தாலும் மனசு இறைவனுக்காகவே செய்யும். பணம் சேர்ப்போம், ஆனால் அந்த பணத்தை பிள்ளைகளுக்காக, அடுத்தது மற்றவருடைய தொண்டுக்காக சேர்ப்போம். இப்படி எந்த விஷயத்தை செய்தாலும் இறைவனுக்கென்று சேர்க்கும்போது
அதில் பற்றுதல் வராது. அதில் ஏதாவது இழப்பு வந்தாலும் அதை அனைத்தும் இறைவனுடைய திருவிளையாடல். அவர் கொடுத்தார், அவர் எடுத்துக்கொண்டார், நான் என்னுடைய கடமையை செய்வேன், அந்த ஒரு மனநிலை. ஸோ எது வந்தாலும் பாதிக்கப்படாத நிலை, அசலம், அதாவது சஞ்சலமற்ற நிலை. இந்த சஞ்சலமற்ற நிலையை நாம் அடையும் போது தான் உள்ளுக்குள் இருக்கின்ற ஆன்மா விழித்தெழும். எப்போது நாம் சஞ்சலப்படுகிறோமோ, எப்போதெல்லாம் புற விஷயங்களால் தாக்கப்படுகிறோமோ, அப்போதெல்லாம் நாம் உடல் மனத்தோடு ஒன்றுபட்டிருக்கிறோம். நாம் உடல் உணர்வை கடந்த ஒரு நிலையை பெறுவதற்கு தகுதியை பெறவில்லை. அந்த ஒரு தகுதியை பெற வேண்டுமென்றால் நம்முடைய மனத்தை இறைவன் பால் ஒருமுகப்படுத்த வேண்டும். அப்போ தான் நமக்கு அந்த நிஷ்டை நமக்கு வரும். ஸோ இந்த நிஷ்டையை எப்போது நமக்கு வரும்னாக்கா, முதல்ல கேட்டல், இந்த விஷயத்தை பற்றி கேட்பது. இறைவன் மட்டுமே உண்மை, அவரே எல்லாமாக ஆயிருக்கிறார், இந்த உலகமும் இந்த இயக்கம் எல்லாமே அவருடைய திருவிளையாடல். இந்த விஷயத்தை கேட்டு அதை பற்றி சிந்தனை செய்வது. தினசரி வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே அவரோடு தொடர்பு படுத்தி கொள்வது. நமக்கு எது நடந்தாலும் சரி, நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு எது நடந்தாலும் அது இறைவனுடைய லீலையாக கருதுவது. அடுத்ததாக தெளிவடைதல். இதை திரும்ப திரும்ப நாம் பழக்கம் பண்ணும்போது இறை சிந்தனை தவிர்த்து வேறு எதுவும் இருக்காது. அதன் பிறகு நிட்டை. நம்ம எந்த நேரத்தில் பண்ணியிருந்தாலும் நம்ம தியான நிலையில் தான் இருப்போம். எந்த வேலை பண்ணாலும் சரி, மனசு ஒருமுகப்பட்ட சிந்தனையிலேயே இருக்கும். வேலை பாட்டு நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே இறைவன் நிலத்திலேயே மனம் வைத்த ஒரு நிலை நமக்கு வரும். ஸோ இதுதான் வழி. கேட்டல், சிந்தித்தல், தெளிவடைதல், அடுத்து நிட்டை கூடுதல். இது நான்கும் சேரும்போது தான் ஞானம் நமக்கு வாய்க்கும். இது எப்படின்னாக்கா, அரும்பு, மலர், காய், கனி. அரும்பு முதல்ல இந்த விஷயங்களை பற்றி கேட்பது, கேட்ட பிறகு மலராக மலர்வது, திரும்ப திரும்ப சிந்தனை செய்து அந்த இயல்பை நமக்குள் மலர செய்ய வேண்டும். தெய்வீக இயல்பு, நான் இறைவனுடைய குழந்தை என்று நினைச்சா போதாது, உண்மையாகவே நம்ம இறைவனுடைய குழந்தையாக வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அடுத்தது, அப்படி செய்யும்போது தான் காய், சில அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். நாம் உண்மையிலேயே இறைவனுடைய குழந்தை என்று பகவானை அங்கீகரிப்பதற்கான ஒரு சில சம்பவங்கள், ஒரு சில நிகழ்ச்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அது தொடர்ந்து நடக்க நடக்க நம் முற்றிலும் மனம் பக்குவம் அடையும் போது கனி, நமக்குள் அந்த ஞானோதயம் ஏற்படும். ஸோ இந்த நிஷ்டை என்பது ஒரே விஷயத்தில் எப்போதும் இருப்பது. நம்ம இன்னும் முழுமையாக அதோடு சேரவில்லை. இந்த உடலோடு இருக்கிறோம். அந்த உடலோடு இருந்து கொண்டே இறைவனிடத்தில் மனத்தை எப்போதும் வைத்திருப்பது நிஷ்டை. நீடு ப்ளஸ் ஐ இரண்டும் சேர்த்தால் நிஷ்டை. ஸோ நீண்ட நேரம் மனத்தை இறைவனிடத்தில் வைப்பது. அப்படி உடம்பில் இருக்கின்ற அந்த மனத்தை நமக்குள், உடம்புக்குள் உரைகின்ற இறைவனிடத்திலேயே நெடுநேரம் வைப்பது நிஷ்டை. எப்படி அந்த உடம்பு இறந்து விட்டால் சவம் போன்று ஆகிவிடுகிறதோ, இந்த நிஷ்டை எவ்வளோ காலம்னாக்கா, உடம்பு உயிர் பிறந்த பிறகு சவம் போல் ஆகிவிடுவது போன்று நம்முடைய மனம் உடல் உணர்வை தாண்டி இறை உணர்வு பெறுகின்ற வரைக்கும் இந்த நிஷ்டை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். திரும்ப திரும்ப முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஸோ இந்த நிஷ்டை எப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கிறது. அந்த ஒரு பாடல், ஆவியை காயத்து அடக்கி அஞ்ஞானத்து அழுத்தி மலம் மேவியதால் அதை மாற்றி மெய்ஞானம் மறுவ அங்கம் ஓவியன் கை வழி ஓவியம் போல் ஒன்று ஆகிற்று தாவிற்று ஏ நிட்டை என்றான் சிவாய மெய் சர்க்குருவே. நிஷ்டை விளக்கம்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். அது இந்த சைவ சமய ஆச்சாரர் ஒருத்தர் எழுதியிருக்கிறார். அதில் வருகின்ற கடைசி பாடல், ஆவியை காயத்து அடக்கி அஞ்ஞானத்தில் அழுத்தி மலம் மேவிய அதை மாற்றி மெய்ஞான ஞான மறுவ அங்கம் ஓவியன் கை வழி ஓவியம் போல் என்றாகிற்று தாவியதே நிட்டை என்றான் சிவாய மெய் சர்க்குருவே. ஸோ இந்த ஆவியை காயத்து அடக்கி, அதாவது மூச்சை உள்ளுக்குள்ளே அடக்கி, அதாவது இந்த எண்ணத்தை அடக்கி, அந்த எண்ணம் அஞ்ஞானத்தினால வெளியில் போகுது. அந்த அஞ்ஞானத்திலேருந்து விடுபடுவதற்கான விசாரம் செய்து
அதன் மூலம் ஆணவம், கண்மம், மாயை மும்மலங்களிலிருந்து மனத்தை விடுவித்து ஞான நிலை கூடுவதற்காக, அதாவது நம்முடைய ஆச்சாரியன் குரு என்ன உபதேசம் செய்திருக்கிறாரோ அந்த உபதேசத்தில் அல்லது இறைவனிடத்தில் மனத்தை வைக்க வேண்டும். எப்படின்னாக்கா, ஓவியன் கை வழி ஓவியம் போன்று. ஓவியன் ஓவியத்தை வரைஞ்சிக்கிட்டே இருக்கிறான். அவன் வரையதை நிறுத்திட்டானாக்கா ஓவியம் பூர்த்தி அடையாது. அந்த ஓவியம் பூர்த்தி அடைகிற வரைக்கும் அவன் வரைகிறதை போன்று இந்த நிஷ்டை கை கூடும் வரை அதை நாம் நிறுத்தக்கூடாது. தொடர்ந்து அந்த நிஷ்டையை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற பொருள்பட இந்த ஒரு கன்னியை தாய்மானவர் அருளியிருக்கிறார். அதாவது, தாகம் அறிந்து இன்ப நிட்டை தாராயேல் கெடுவேன், தேகம் விழுந்திடின் என் செய்வேன் பராபரமே. ஸோ இந்த தாகம் பற்றி நாம் பார்த்தோம். எப்படி அருள் தாகம் நமக்கு இருக்க வேண்டும். அருள் தாகம் என்றால் மன இயக்கம். எத்தகைய மன இயக்கம்? 3 இயக்கங்கள் சேர வேண்டும். அந்த நிட்டை எப்போது கூடும்? ஆராய்ச்சி செய்யும்போது. எப்போது வேண்டுமானாலும் நமக்கு மரணம் வரும். மரணத்தை பற்றிய சிந்தனை சுவாமி விவேகானந்தர் சொன்னதையும் பார்த்தோம். நிஷ்டை எப்படி நாம் செய்ய வேண்டும், மனத்தை எப்படி இறைவனிடத்தில் வைக்க வேண்டும் என்பதை பற்றியும் நாம் பார்த்தோம். அடுத்த கன்னி 25வது. அப்பா என் எய்ப்பில் வைப்பே, ஆற்றுகிலேன் போற்றி என்று செப்புவது அல்லால் வேறு என் செய்வேன் பராபரமே. ஸோ நான் இந்த நிஷ்டையெல்லாம் பண்ணுறேன். ஆனாலும் நான் எதிர்பார்த்த அந்த ஒரு நிலை கை கூடவில்லை. நான் இன்னும் முன்னிடத்தில் ஒப்படைக்கவில்லை. அதாவது, நீ எனக்கு கொடுக்கல, நான் கவலைப்படலை, நான் உங்ககிட்ட குற்றம் சொல்ல. என்கிட்ட அந்த திறமை, அதாவது உன்னிடத்திலேயே மனத்தை வைக்கின்ற திறன் இன்னும் கூடவில்லையே என்று நான் வருந்துகிறேன். நான் என்ன செய்வேன்? உங்ககிட்ட தான் நான் கேட்க முடியும். ஏனென்றால் நீ தான் என்னுடைய தந்தை. அப்பா என் எய்ப்பில் வைப்பே. எய்ப்புனாக்கா சேகரித்த செல்வம், ஃபிக்ஸட் டெபாசிட். ஸோ அது இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீ தான் எனக்கு சேமித்த நிதி. ஆற்றுகிலேன் போற்றி, என்னால் முடியல, நீ தான் எனக்கு உண்மையான சொத்து. இந்த பிறவிக்கு மட்டுமில்லை, எத்தனை பிறவி எடுத்தாலும் நீ தான் எனக்கு தந்தை. ஸோ உன்னை போற்றின்னு சொல்கிறதை தவிர்த்து வேறு எதுவும் என்னால் பண்ண முடியலையே, நான் என்ன செய்வேன்னு சொல்லி தன்னுடைய ஆற்றாமையை இந்த பராபர கண்ணியின் மூலமாக தாயுமானவர் வெளிப்படுத்துகிறார். அப்பா என் எய்ப்பில் வைப்பே, ஆற்றுகிலேன் போற்றி என்று செப்புவது அல்லால் வேறு என் செய்வேன் பராபரமே. பொதுவாக புலம்புறது. சப்போஸ் பையன் ஒழுங்காக படிக்கலனா அம்மா புலம்புவாங்க, யார்கிட்டையாவது சொல்லி, யாரை நேசிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட சொல்லி. இல்லை ஹஸ்பண்டு சரியில்லைன்னு சொல்லிட்டு புலம்புவாங்க, இல்லை மனைவி சரியில்லைன்னு சொல்லிட்டு புலம்புவாங்க. பசங்க ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ஆசிரியர்கள் புலம்புவாங்க. இப்படி தன்னால் செய்ய முடியாதது, அதனால் அது நடந்துகிட்டு இருக்குது. புலம்புறதை தவிர்த்து வேறு எதுவும் பண்ண முடியல. எவ்வளோ சொல்லி பார்த்தோம், பையன் கேட்குற மாதிரி தெரியல. ஸோ அது புலம்புதல் மூலமாகச்சும் தன்னுடைய மன ஆற்றாமையை அவங்கக்கிட்ட ஒடிச்சிட்டு சரி கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக சொல்கிறது. வேறு எதுவும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் அப்படியே போகணும்னு விட்டுறதுக்கு மனம் இல்லை. அதனால ஒரு புலம்புறது, ஒருத்தர்கிட்ட சொல்வது. ஸோ ஒருத்தர்கிட்ட மனிதர்கிட்ட சொல்வதை விட இறைவன்கிட்ட சொன்னால் அது பலன் கிடைக்கும். அதுவும் எத்தகைய இறைவன்? தொடர்ந்து நம்முடைய எல்லா பிறவிக்கும் தந்தையாக இருப்பவன். ஸோ அவங்ககிட்ட எப்படி புலம்புவதை? போற்றி என்று செப்புவது அல்லால் வேறு என்ன செய்வேன். செய்த அப்பா என்ற சொல் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொடர்ந்து எல்லா பிறவிக்கும் தலைவன் தந்தையாக இருப்பவன். ஆனால் நாம் சேகரித்த செல்வம், இந்த நிலையற்ற செல்வம் அழியக்கூடியது. ஆனால் அப்பா என்று அழைக்கிற அந்த இறை செல்வம் எப்போதும் நமக்கே உரியது. அது அதுக்கு நமக்கு உள்ள உறவை எதனாலுமே அழிக்க முடியாது, அபகரிக்க முடியாது. ஸோ இப்படி நாம் இருக்கின்ற அந்த இறைவனை நாம் அடைய வேண்டும். எப்படி அடைவது? சேகரித்த செல்வம், எந்த செல்வத்தை நாம் சேகரிக்க வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். இறை செல்வத்தை நாம் சேகரிக்க வேண்டும். ஒருத்தர் ஒரு கடை வச்சுக்கிட்டு இருந்தார். ஸோ அந்த கடையை அவர் மத்தியானம் வரைக்கும் ஓப்பன் பண்ணுவார், சேல்ஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிட்றது போகும்போது பூட்டிட்டு போயிடுவா. அப்படி மீதி நேரத்தில் அவர் தொண்டு செய்வா. அப்படி
ஒரு தர்மஸ்தாபனத்தில் போயிட்டு தொண்டு பண்ணுறது. அடுத்தது இப்போ இந்த மாதிரி வெயில் காலத்தில் தண்ணீர் பந்தல வைக்கிறது, குளிர் காலத்தில் முதியோர்களுக்கு வந்து போர்வை கொடுக்கறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் பண்ணுவார். வரவுக்கும் செலவுக்கும் பெருசாக வித்தியாசம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி அப்புறம் கோயில்கள் போவார், உழவார பணியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்படி ஸோ இதை பார்த்த மற்றவங்க இவருக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கணும், நல்லா பகுதியில் நல்ல கடை வச்சுருக்கா, அப்படி அரை நாள் மட்டும் வச்சுட்டு போகிறாரு, சரி அவர் என்ன பண்ணுற ஒரு கூலி ஆலையாச்சும் வைக்கலாம், இல்லை அதையும் வச்சுக்காமல் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாரு, பாவம் அவனுடைய ஒய்ஃபு மக்கள் எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் பரிகாசம் பண்ணுவாங்க. அந்த ஊரில் ஒரு பெரிய பணக்காரர், அவர் வந்து இந்த ஆளை கூப்பிட்டு ஒரு பெரிய ஒரு தொப்பி அவர்கிட்ட கொடுப்பா, அப்படி சிவப்பு நிற தொப்பி, இந்த தொப்பி நீ வச்சுக்கோ. எதுக்கு இதை கொடுக்கணுனாக்கா, இந்த தொப்பி வந்து முட்டாள்கள் தான் போட்டுக்கணும், இந்த ஊரில் வந்து உன்ன மாதிரி ஒரு பெரிய முட்டாளை நான் பார்க்கல, அதனால் நீ தான் அதை போட்டுக்கணும் அப்படின்னாரு. சரி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ஏச்சு உயர்வு எதை பற்றி அவர் வந்து கவலைப்படல, சரின்னு சொல்லிட்டு போட்டுட்டு வந்துடுவா. அப்படி வழக்கம் போல் அப்படியே போகும். ஒரு 2 வருஷம் அப்படி போச்சு. திடீர்னு அந்த பணக்காருக்கு பெரிய ஒரு வியாதி வந்தது, மரண படுக்கையில் இருக்கிறார். ஸோ எப்போவும் ஒரு வாரம் தான் தாக்கு பிடிக்கும். ஸோ இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவர் போகிறார். அவர் கேட்குற அப்படி, ஸோ நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்குற அப்படி, நான் மறு உலகத்துக்கு போக போகிறேன், அந்த மறு உலகம் பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா? தெரியாது. எப்படி போக போகிறீங்க? அதுவும் தெரியாது. சரி நீங்கள் போகும்போது உங்கள் கூட யாராச்சும் வருவாங்களா? அதுவும் வரமாட்டாங்க. அப்போனாக்கா நீங்கள் தான் பெரிய முட்டாள். ஏன்னா மறு உலகத்துக்கு நீங்கள் அடையக்கூடிய எதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கல, அந்த பயணத்தை மேற்கொள்ள போகிறீங்கன்னு சொல்கிறீங்க, அதனால் இந்த தொப்பி நீங்கள் தான் வச்சுன்னு சொல்லிட்டு அவர் தலையில் மாட்டிட்டு இவர் பாட்டுக்கு வந்துடுவார். ஸோ அந்த மாதிரி நாம் நிதியை சேகரிக்கிறோம், சொத்துக்கள் எல்லாம் சேகரிக்கிறோம், ஆனால் அதோடு அருட்செல்வம் என்கின்ற சொத்தை நாம் சேகரிக்கிறோமா இல்லையா என்பதை நாம் கவனத்தில் கொள்வதில்லை. இதை இந்த உலகத்தில் சதா சர்வ காலமும் நாம் இருக்கிற மாதிரி நினச்சி நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ எப்போதும் மனத்தில் நாம் இறைவனுக்குரியவர்கள். இந்த உலகில் ஓரிரு காலங்கள் நம்முடைய கர்ம வினையை கழிப்பதற்காக, நம்முடைய கடமையை செய்வதற்காக வந்திருக்கிறோம். ஆனால் உண்மையான இருப்பிடம் இறைவனுடைய பதம் மட்டுமே என்ற ஒரு நினைப்பு இருந்துக்கிட்டே இருக்க வேண்டும். அடுத்ததாக அப்பான்னு சொல்லிட்டு நமக்கு உண்மையான ஒரு தந்தை இருக்கிறார். இந்த உலகத்தில் நமக்கு தாய் தந்தையராக ஒருத்தர் இருந்தார். அந்த தாய் தந்தையருக்குள்ள அந்த அன்பு வைத்தது அந்த இறைவன் தான். தந்தை தாய்க்கெல்லாம் தாயாக இருப்பவன் ஆதி மூலம். அத்தகைய இறைவனை நாம் அப்பா என்ற ஒரு உறவு கொள்வது மிக மிக எளிய ஒரு வழி. இறை அனுபவத்தை பெறுவதற்கு இறைவனை நம்முடைய சொந்த தாயாக தந்தையாக கருதுவது மிகப்பெரிய ஒரு எளிய முறை. இது நம்முடைய இலக்கியங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா இறைவனை அப்பா என்று அழைப்பதை நாம் பார்க்கலாம். கந்த புராணத்திலும் சரி, கம்ப ராமாயணம், அப்புறம் திருப்புகழ், திருமந்திரம், திருவாசகம், தேவாரம், திவ்ய பிரபந்தம், பெரிய புராணம், எல்லாற்றிலுமே பார்த்தீங்கன்னாக்கா இறைவனை அப்பா என்று அழைக்கின்ற பதத்தோடு இருக்கின்ற பாடல்கள் எல்லாம் இருப்பதை நாம் பார்க்கலாம். இது வந்து நம்முடைய உண்மையான உரிமை. ஸோ இந்த திருமந்திரத்தில் ஒரு பாடல், அற்புதமான ஒரு பாடல். முன்னை ஒப்பாய் உள்ள மூவருக்கு மூத்தவன், தன்னை ஒப்பாய் ஒன்று இல்லா தலைமகன், தன்னை அப்பா எனில் அப்பனும் ஆய் உள்ளான், பொன்னை ஒப்பு ஆக்கின்ற போதகத்தானே. திருமந்திரத்தினுடைய அந்த கடவுள் வாழ்த்து பகுதியில் இருக்கின்ற ஒரு அற்புதமான பாடல். இறைவன் வந்து முன்னை ஒப்பாய் உள்ள மூவருக்கு மூத்தவன். மூவர்னாக்கா படைத்தல், காத்தல், அழித்தல், முத்தொழிலை மாற்றுகின்ற பிரம்மா, விஷ்ணு, சிவன். அப்போது சிவன் என்றால் இங்கே மகேஸ்வரன், அந்த மும்மூர்த்தி சொரூபமாக இருப்பவன், அதற்கும் அப்பால் இருக்கின்ற அவன். அவனுக்கு ஒப்பானவன் இந்த யாருமே கிடையாது. ஸோ இவன்தான் அனைத்திற்கும் தலைவன், அவனுக்கு ஒப்பாக வேறு யாரும் கிடையாது. முன்னை ஒப்பாய் உள்ள மூவருக்கு மூத்தவன், அவனு மாதிரி அதாவது மும்மூர்த்திகளுக்கு இயக்குகின்ற அதே போன்ற ஒப்புடையவன் வேறு யாராவது இருக்காங்கன்னால் இல்லை. அப்படிப்பட்டவனை தன்னை அப்பா எனில் அப்பனும் ஆய் உள்ளான். அவனை அப்பா என்று நாம் அழைத்தால் உண்மையாகவே அப்பாவாக இருந்து அருள் புரிகின்ற தன்மை கொண்டவன், பொன்னை ஒப்பு ஆகின்ற போதகத்தானே. அதாவது நாம் வந்து உயிர்கள் எல்லாம் பொண்ணு, அதாவது இந்த உலகத்தில் பொன்னை வந்து நாம் பெரியதாக போட்டுக்கின்றோம். ஸோ அந்த ஒரு ஓமையை
திருமூலர் கொடுக்கின்றார். நீங்கள் பொன்னை இந்த உலகத்தில் எல்லா உலகத்திலும் காட்ட பொன்னை பெருசாக மதிக்கிறீங்க. இதைவிட உண்மையான பொன் இருக்கின்றது. அது அகத்தில் இருக்கின்றது. அது உள்ள தாமரையில் இருக்கின்றான். போதகத்தானே உள்ளே அவர் வீட்டிருக்கின்றான். அந்த ஆன்ம தாமரையே தாமரையில் வீட்டிருக்கின்ற பொன்னொளி வீசுகின்ற அந்த இறைவனை தந்தை என்று ஸ்தானத்தில் வையுங்கள். உண்மையாக இறைவனுடைய குழந்தையாக வாழுங்கள். அப்படி வாழ்ந்தால் யாருக்கும் ஒப்பில்லாத அந்த தலைவன், மும்மூர்த்திகளுக்கும் அப்பாற்பட்ட இறைவன் உங்களுக்கு அருள் புரிவான் அப்படின்னு சொல்லி திருமூலர் அழைக்கின்றார். அத்தகைய இறைவன் மாணிக்கவாசரும் சரி, திருஞான சம்பந்தரும் சரி, இந்த அப்பா என்ற பொருளை மிகவும் கொஞ்சம் உரிமையோடு சொல்கிறாங்க. மாணிக்கவாசர் ஒரு பாடலில் சொல்கிறார், என்னை அப்பா அஞ்சேல் என்பவர் இன்றி நின்று எய்த்து அலைந்தேன். மின்னை ஒப்பாய் வீட்டுறுதி கண்டாய். உவமிக்கின் மெய்யே உன்னை ஒப்பாய் மன்னும் உத்தர கோச மங்கைக்கு அரசே. அன்னை ஒப்பாய் எனக்கு அத்தன் ஒப்பாய் என் அரும்பொருளே. இந்த தேவாரம் திருவாசமெல்லாம் திரும்ப திரும்ப படிக்கின்ற ஒரு பழக்கம். எதுக்கும் நாம் செலவு செய்கிறோம். நமக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பை எடுத்து சொல்கின்ற இந்த அரிய பொக்கிஷங்களை ஓதுகின்ற ஒரு பெரிய ஒரு சிறந்த பணி, அதாவது தெய்வீக பணியை தினந்தோறும் நாம் செய்துகிட்டே வந்தோம்னாக்கா மனம் உருகத் தொடங்கும். அதனால தான் திருவாசத்துக்கு உருகார், ஒரு வாசத்துக்கு உருகான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த திருவாசத்தில் எப்படி உருகி சொல்கிறார் பாருங்களேன். என்னை அப்பா அஞ்சேல் என்பவர் இன்றி. அப்பா கவலைப்படாத, பயப்படாத அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களான்னு பார்த்துருக்கிறேன். ஆனால் யாரும் சொல்வதற்கு இல்லை. அந்த மாதிரி ஒருத்தர் இல்லாமல் நான் அலைந்திருக்கிறேன். மின்னை ஒப்பாய், மின்னல் போன்று சக்தி மிகுந்தவனை, சக்தி மிகுந்தவனே. என்னை விட்டுடுது கண்டாய், என்னை விட்டுடாதே, கைவிட்டுடாதே. ஓமிக்கின் மெய்யே, நான் உண்மையாகவே ஆர்வத்தோடு செப்புகிறேன். உன்னை ஒப்பாய், உனக்கு நிகராக வேறு யாரும் கிடையாது. மன்னும் உத்தரகோச மங்கைக்கு அரசே, இந்த உலகில் இருக்கின்ற உத்தரகோச மங்கை என்ற தலத்தினுக்கு அரசனாக இருப்பவனே. அன்னை ஒப்பார், எனக்கு தாயாக இருப்பவனே. எனக்கு அத்தன் ஒப்பாய், அத்தனாக இருப்பவனே. என் அரும்பொருளே, என்னுடைய நிதி, உண்மையான நிதி, தேடுவதற்கு கிடைத்ததற்கரிய நிதியாக இருக்கின்ற இறைவா, என்னை விட்டுடாதே, அருள் புரிவாய், என்னை உன்னோடு சேர்த்துக்கொள். இந்த ஜீவாத்ம போதத்தை அழித்து ஆன்ம போதத்தை, சிவபோதத்தை எனக்கு தந்தருள் என்ற பொருள்பட திருவாசத்தில் மாணிக்கவாசர் அருள் இருக்கிறார். அடுத்தது திருஞான சம்பந்தர். அவரில் பார்த்தீங்கன்னா, வெப்போடு விரைவி ஓர் வினை வரினும் அப்பா உன் அடி அல்லால் அரட்டாது என்னா. ஒப்பு உடை ஒருவனை உரு அழிய அப்படி அழல் எழ விழித்தவனே. இதுவோ எம்மை ஆளும் ஆறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உன்னது இன்னருள் ஆவடு துறை அரணே. ஸோ நம்ம கேட்கலாம், நமக்கு ஏதாவது பிரச்சனைனாக்கா, செல்வம் வேணுனாக்கா அப்பா கிட்ட கேட்போம், அப்பாவும் கொடுப்பாரு. இறைவன்கிட்ட கேட்டால் கொடுப்பாரா? அப்படி கொடுப்பாருன்றதுக்கு சாட்சியாக திருஞான சம்பந்தருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அவருடைய தந்தையார் சிவபாத தேசிகர் ஒரு வேள்வி பண்ணணும், பொருள் இல்லை. ஸோ இவர் நேராக திருவாரூதுறை கோயிலில் போயிட்டு பாடுறார் இந்த பாடல். இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் உன் கடல் தொழுது எழுவேன் என்ற பொருள்பட அந்த பதிகத்தை அருள்றார். அதில் வருகின்ற ஒரு பாடல், வெப்போடு விரைவி ஓர் வினை வரணும். அதாவது எனக்கு கொடிய வினை நெருப்பு போன்று துன்பம் என்னை தாக்கட்டும், அப்போது கூட உன் அடி அலால் அரட்டாது என்ன. அந்த நிலை வந்தால் கூட உன்னுடைய திருவடியை தவிர்த்து வேறு எதையும் என்னுடைய நாக்கு சொல்லாது. உன்னை பற்றியே தான் என்னுடைய நாக்கு சொல்லி கொண்டே இருக்கும். மீன்ஸ் நாக்கு உன்னை பற்றி சொல்லினாக்கா மனம் முழுக்க நீ இருந்தால் தான் வெளியில் நாவாக வரும். ஸோ என்னுடைய உள்ளம் முழுவதும் நீ தான் இருக்கிறாய். மனதாகவும் வாக்காகவும், மனமும் வாக்கும் உனக்கே அர்ப்பணம் செய்து விட்டேன். நீ எத்தகையவனாக்கா அந்த மன்மதனை ஜஸ்ட் நெற்றி கண்ணினால் எரித்தவன் நீ. ஸோ அப்படிப்பட்ட நீ எனக்கு அருள் புரிகின்ற ஒரு வாய்ப்பு, ஒரு திருவுள்ளம் இல்லைனாக்கா அதுவாக உன்னுடைய அருள் அப்படின்னு கேட்குறார். கடைசியில் இந்த பதிகம் பாடின பிறகு ஒரு பூதகணம் பொற்கழியை வச்சுட்டு மறைஞ்சிடும். சிவபெருமான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார்னு சொல்லி கொடுத்துட்டு மறைஞ்சிடும். ஸோ அப்படி இறைவன்கிட்ட நம்ம எது வேண்டும்னாலும் முறையிடலாம். தந்தையாக, அப்பா எனக்கு இந்த ஒரு பிரச்சனை வந்திருக்குது,
எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, தலையே போகக்கூடிய துன்பம் வந்தால் கூட உண்மையாகவே நாம் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் அந்த பிரார்த்தனை பகவான் கேட்கிறார். எப்படி நாம் உண்மையாக நம்ம அப்பா கிட்ட போயிட்டு நம்முடைய பிரச்சனையை சொல்லும்போது அவரால் முடிந்ததெல்லாம் செய்கிறாரோ, அதே போன்று பிரபஞ்சத்துக்கே தாயாகவும் தந்தையாகவும் இருக்கின்ற இறைவனை உண்மையான உரிமையோடு அப்பான்ற ஒரே ஒரு சொல்லால் அழைத்து பாருங்கள், அவன் மனம் குழைந்து விடுவான். அம்மா என்று அழைத்து பாருங்கள், அவனால் அமைதியாக இருக்க முடியாது, சும்மா இருக்க முடியாது. அம்மான்னு அழைச்சிட்டோம்னாக்கா அவனால் சும்மாவே இருக்க முடியாது. அதனால்தான் அந்நியார் சொல்வார், என்னை யாராவது ஒருத்தர் அம்மான்னு கூப்பிட்டா அதுக்கப்புறம் என்னை நானே இழந்து விடுவேன். ஸோ அப்படி ஒரு மந்திர சொல் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த தாய் தந்தை அம்மா அப்பா என்று இறைவனை நாம் அழைக்கின்ற ஒரு பண்பு நம்மக்கிட்ட இருக்கணும். ஸோ இறைவனை நாம் அம்மா அப்பான்னு அழைச்சோம்னாக்கா அதற்கேற்ற வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். சும்மா நம்ம மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டு இறைவா அம்மா அப்பான்னு அழைச்சாக்கா அவர் என்ன நினைப்பார்? ஸோ அதற்கேற்ற மாதிரி ஒரு பண்புகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இறைவனை அடைய வேண்டுமென்றால் அந்த பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணுமாக்கா அந்த ஸ்கூலில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பண்ணால் தான் ஸ்கூலில் நம்ம வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஸ்டூடெண்ட்டு ஒரு ஐடென்டிஃபிகேஷன். ஒரு நிறுவனத்தில் வேலை பண்ணோம்னாக்கா அந்த நிறுவனத்தில் இருக்கிற அந்த விதிமுறைகளுக்கு ஏற்ப பணியாற்றினா தான் அந்த ஒரு அடையாளம். ஸோ நம்ம உண்மையிலேயே இறைவனுடைய குழந்தையாக இருந்தால் இறைவன்கிட்ட இருக்கிற அந்த பண்புகள் ஏதேனும் நாம் பின்பற்ற வேண்டும். பகவத்கீதையில் 21 பண்புகள் தெய்வ பண்புகள் பற்றி சொல்கிறார். அந்த 21 பண்புகள் நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி நம்ம முயற்சி செய்யணும். அபயம் சத்துவ சம்சுத்தின்னு சொல்லி ஆரம்பிக்கின்ற ஸ்லோகங்கள். அதில் பல பண்புகள், அற்புதமான பண்புகள் சொல்லப்பட்ட. தினந்தோறும் இந்த பண்புகளை வளர்த்து கொள்வதற்கு பயிற்சி. ஏனென்றால் நான் இறைவனுக்குரியவன், தெய்வீக சம்பத் கொண்டவன், தெய்வீகத்திற்கு தெய்வீகம் என்னுடைய பிறப்புரிமை. எனவே இந்த பண்புகளை நான் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அதை முயற்சி செய்ய வேண்டும். அதை விட்டு சும்மாவே போய் புலம்பிட்டு இருந்தால் ஒன்றும் நடக்காது. அவர் முதலே நம்ம ஏற்கனவே இருக்கின்ற மாதிரி ஒரு இது நம்ம பராபர கண்ணியில் சொன்னோமே, இதுக்கு முன்னாடி தாகம் அறிந்து இன்பை நிட்டை தாராயில் என்னுடைய தாகம் அறிந்து இன்பை நிட்டை தர வேண்டும். நான் இந்த பண்புகளையெல்லாம் வளர்த்து கொண்டிருக்கிறேன், உன்னுடைய குழந்தை என்று இதையெல்லாம் விட்டுவிட்டேன். தேவையற்ற சிந்தனைகளை, தேவையற்ற செயல்களை, தேவையற்ற ஆசைகளை விட்டுவிட்டேன். என்னுடைய சிந்தை முழுவதுமே நீ இருக்கின்றாய். எனவே இறைவா அருள் புரிவாய். அப்படி நாம் சொல்லும்போது தான் நாம் விண்ணப்பங்கள்லாம் போய் சேரும். அந்த நிலையில் நாம் என்ன பண்ணுறோம்? அவர்கிட்ட போற்றுகின்றோம். என்ன மாதிரி போற்றுகின்றோம்? அப்பா என் எய்ப்பில் வைப்பே ஆற்றுகிறேன் போற்றி என்று செப்புவதல்லால் வேறு என்ன செய்வேன். ஸோ இந்த பண்புகளோடு இருந்து நாம் போற்றின்னு சொன்னோம்னா அந்த போற்றி வேலை செய்யும். போற்றினாக்கா இறைவனை போற்றுவது, அதாவது ஒப்பிட்டு சொல்வது. நீ இத்தகைய தன்மை உடையவன், அதாவது கதிரவனாய் சொல்லி தாய் போற்றி, கார்முகில் வண்ணனே போற்றி, வானாய் உயர்ந்து நின்றாய் போற்றி. அதாவது நாம் ஒரு விஷயத்தை, உயர்வான விஷயத்தை இறைவனோடு சம்பந்தப்படுத்தி நீ அதுவாக இருக்கின்றாய். அதாவது நாம் எதெல்லாம் பெருசுன்னு நினைக்கிறோமோ அந்த மகிமைகள், அந்த மகிமையெல்லாம் நீ இருக்கின்றாய். அத்தகைய மகிமை கொண்ட உனக்கு என்னுடைய வணக்கம். அந்த மகிமை பற்றி சொல்ல சொல்ல நமக்கு ஒரு பெருமிதம் உண்டாகும். என்னுடைய இறைவன் வானாக உயர்ந்து நிற்கின்றான், நான் அவனுடைய குழந்தை. போற்றி என்று அவனுக்கு சொல்வதன் மூலமாக நாம் உயர்ந்த நிலைக்கு செல்வோம். இறைவனை போற்ற நாம் உயர்ந்த நிலைக்கு செல்வோம். மற்றவங்களை நாம் போற்றோம்னாக்கா அவங்களுடைய நிலையை விட கீழ் நிலைக்கு போவோம். மனிதர்களை போற்றும் போது, அற்பமான மனிதர்களை கிட்ட சகவாசம் வைக்கும்போது அவங்களுக்கு அடிமையாக நாம் போவோம். நிச்சயமாக மேலே போகவே முடியாது. ஆனால் இறைவனை சிந்தனை செய்து இதை போற்றின்னு சொல்லும்போது நாம் அவனுடைய நிலைக்கு உயர்வோம். அதனால்தான் அந்த போற்றி என்கின்ற விஷயத்தை நம்முடைய சாஸ்திரங்கள் விதித்தன. நமக அல்லது போற்றி நாம் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். திருமந்திரத்தில் ஒரு பாடல், போற்றி இசைத்தும் புகழ்ந்தும் புனித நடி தேற்றுமின் என்றும் சிவனடிக்கே செல்வம் மாறியதென்று மயலுற்ற சிந்தையை மாறி நின்றார் வழி மன்னி நின்றானே.
போற்றி இசைத்தும் புகழ்ந்தும் புனித நடி தொழுமின். அதாவது தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி, இப்படி சொல்கின்ற அந்த போற்றி எல்லாம் சிவனோடு தொடர்பு கொண்டு பூக்களால் அவரை நீங்கள் வழிபடுங்கள். வில்வம் இலை மலர்களை கொண்டு இறைவனை வழிபடுங்கள். அவனுடைய புகழை பற்றி எடுத்து சொல்லுங்கள், அவனுடைய மகிமை பற்றி சொல்லுங்கள். அப்படி செய்வதன் மூலமாக நீங்கள் புனிதம் பெறுங்கள். எப்போதும் உங்களுடைய உங்களுடைய செல்வங்கள் அனைத்தும் இறைவனுக்கென்றே அர்ப்பணம் செய்யுங்கள். அப்படி அர்ப்பணம் செய்வதன் மூலமாக இறைவனுக்கு புறம்பாக இருக்கின்ற அந்த சிந்தை, மயக்கத்தில் ஆழ்ந்திருக்கிற அந்த சிந்தை மாறிவிடும், இறைவன் பால் திரும்பிவிடும், மனம் இறைவன் பால் நின்றுவிடும். ஸோ அப்படி நிற்பவர்கள் சிவபெருமானுடைய நிலை பெற்று வாழ்வார்கள்னு சொல்லி இந்த ஒரு திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறார். 24வது திருமந்திரம். போற்றி இசைத்தும் புகழ்ந்தும் புனித நடி தேற்றுமீன் என்றும் சிவனடிக்கே செல்வம் மாறியதென்று மையலுற்ற சிந்தையை மாற்றி நின்றார் வழி மன்னி நின்றானே. ஸோ இப்படி இந்த போற்றியை பற்றி அந்த போற்றி திருவகல்கள் எடுத்துங்க. இன்றைக்கி முடிஞ்சால் கூட அந்த போற்றி திருவகலை பாராயணம் பண்ணி பாருங்க. பாராயணம் பண்ணும்போது அந்த சிந்தனையோடு பண்ணுங்க. தென்னாடுடைய சிவனை என் நாட்டிற்கும் இறைவா போற்றி. இங்கே தென்னாட்டவருக்கும் மட்டும் இல்லை, என் நாட்டவருக்கும் இறைவா. இங்கே என் நாட்டவர்லேருந்து எந்த தேசத்தில் இருக்கிறவங்களுக்கும் இறைவன் என்ற பொருள். எந்த நாட்டம் கொண்டவர்களுக்கும் அவன்தான் இறைவன். உலகில் நாட்டமாக இருக்கட்டும், இறை நாட்டமாக இருக்கட்டும், முடிவில் அவனை தான் போய் சேர வேண்டும். ஏதோ ஒரு பிறவில் முடிவில் நாம் அவன்கிட்ட தான் போய் சேருவோம். அவனை விட்டு பிரிந்திருக்க முடியாது. ஸோ அவன்தான் நித்திய உண்மை. ஸோ இந்த உண்மையை மனசில் வச்சுக்கணும். அத்தகைய இறைவா ஏனக்குருளை கருளினை போற்றி, மான கைலை மலையாய் போற்றி, அருளிட வேண்டும் அம்மான் போற்றி, இருள் கெட அருளும் இறைவா போற்றி. செய்த ஒவ்வொன்றும் என்னுடைய இருள் மறைய அறிவாய், அருள் புரிவாய். கைலை மலையாக இருப்பவனே எனக்கு அருள் புரிவாய். தளர்ந்தேன் அடையேன் தமியேன் போற்றி. நான் மனசு உடைஞ்சிட்டு இருக்கிறேன், உன்னை அடைய முடியலேன்னு வருத்தப்படுறேன். களங்கொள்ள கருத அருள்வாய் போற்றி. அஞ்சேல் என்று இங்கு அருளாய் போற்றி. நஞ்சே அமுதாய் நயந்தாய் போற்றி. அத்தா போற்றி ஐயா போற்றி. நம்ம இப்போ தான் அப்பன் பற்றி சொல்லியிருந்தோம். அப்பான்ற பொருள். ஸோ நீ தான் எனக்கு தந்தை, நீ தான் எனக்கு தலைவன். நித்தா போற்றி எப்போதும் இருப்பவன். நிமலா மாசுமறு அற்றவன், எப்போதும் புனிதமாக இருப்பவன். பக்தா போற்றி பவனே போற்றி. பக்தர்களுக்கு பிரியமாக இருப்பவன், அவர்களுக்கு தலைவனாக, அவர்களுக்கு அருள் புரிபவனாக, மூலப்பொருளாக இருப்பவன். பெரியாய் போற்றி, பிரானே போற்றி, அரியாய் போற்றி, அமலா போற்றி, மறையோர் கோல நெறியே போற்றி, முறையோ தரியன் முதல்வா போற்றி, உறவே போற்றி, உயிரே போற்றி, சிறவே போற்றி, சிவமே போற்றி. ஸோ இதை ஒவ்வொன்று நம்ம சொல்ல 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 நமக்குள்ள அந்த தெய்வீக பண்பு உருவெடுக்கும். அந்த தெய்வீக பண்பு உருவெடுக்கும் போது நம் இன்னும் மனசு ஒருமுகப்படும், மனம் இன்னும் சக்தியை பெறும். இறைவனை பற்றியே சிந்தனை செய்வதற்கான சக்தி எல்லா நிலையிலும், காலையில் முதல் மாலை வரை, அதாவது இரவு வரைக்கும் நாம் எந்த செயல் செய்திருந்தாலும் மனசு இறைவன்கிட்டேயே நிற்கின்ற ஒரு தன்மையை அது பெறும். இதே போன்று நாம் தினந்தோறும் பழக 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 நாம் எந்த செயலை செய்தாலும் எங்கிருந்தாலும் இறை சிந்தனையே இருக்கும். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் இறைவனை அழைத்தால் அவன் ஏதோ ஒரு விதத்தில் நம்மோடு இருப்பதை நாம் உணர முடியும். அது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். எங்கிருந்தாலும் அவன் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு வேண்டியதை தருகின்றார் என்ற ஒரு தெளிவு, ஒரு நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். எனவே இறைவனை உண்மையான தாயாகவும் தந்தையாகவும் இருக்கின்ற அந்த இறைவனை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அப்பா என் எய்ப்பில் வைப்பே ஆற்றுகளேன் போற்றி என்று செப்புவது அல்லால் வேறு என் செய்வேன் பராபரமே. இந்த பொருள்பட இந்த கண்ணியில் இருக்கின்ற விஷயங்களை பற்றி இப்போது சொன்னோம். அடுத்ததாக கண்ணி உற்று அறியும் என் அறியும் உட்கருவி போல் சவி மாண்டு அற்று இன்பம் தன் நிலையே ஐயா பராபரமே என்ற பொருள்பட இருக்கின்ற கண்ணியின் விளக்கத்தை வரும் வியாழன் அன்று பார்ப்போம். இன்றைய தினத்தில் 2 கண்ணியை பார்த்தோம். தாகம் அறிந்து இன்ப நிட்டை தாராயில் ஆக்கிடுவேன், தேகம் விழுந்திடின் என் செய்வேன் பராபரமே. அப்பா என் எய்ப்பில் வைப்பே ஆற்றுகளேன் போற்றி என்று செப்புவது அல்லால் வேறு என் செய்வேன் பராபரமே என்ற 2 கண்ணியினுடைய விளக்கத்தை நாம் பார்த்தோம். செய்து காட்டும் நெறியில் நாம் மனத்தை வைத்து அதன்படி வாழ்ந்து
அது காட்டும் அந்த லட்சியத்தை இந்த பிரிவிலே நாம் அடைவதற்கு எல்லாம் அல்ல பகவான் நமக்கு அருள் புரியட்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த அளவில் இதை பூர்த்தி செய்கிறோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தசத். ஸ்ரீராமகிருஷ்ணார்பணமஸ்து.